அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். நாம் அழுதால் அழுவார்கள், நாம் சிரித்தால் மகிழ்ச்சியை முகத்தில் காட்டுவார்கள். யார் இவர்கள்? நன்றியுள்ள 4 கால் ஜீவன்கள்தான். நன்றியுள்ள ஜீவன்களை ஏன் வெறுக்கிறார்கள்? சாலையில் செல்வோரையும் வண்டியில் செல்வோரையும் துரத்துகின்றன, கடிக்கின்றன. நமக்கும் பயம் வந்து விடுகிறது. பழக்கப்பட்ட பாதையில் தினமும் செல்வோராய் இருந்தால் 2 நாள் பிஸ்கட் வாங்கி போட்டால் அமைதியாகி விடுவார்கள். புதிதாய் ஒரு தெருவில் பயணிக்கும் போது அச்சம்தான் வருகிறது. என்ன செய்வது? ஆனாலும் இவைகளும் வாழத்தான் வேண்டும் இவ்வுலகில். மண்ணுலகம் நமக்கு மட்டும் சொந்தமானதா? இல்லையே. தெருவில் உள்ள ஜீவன்களுக்கு தின்பதற்கு ஏதாவது கொடுத்தால் முதலில் ஒன்றாய் வருவது பின்பு பலவாய் மாறிவிடும். நம்மால் அவைகளை விட முடியாது. இப்படித்தான் இவைகளை ஆதரிப்பவர்களின் நிலையும். வெறுத்து ஒதுக்க முடியாது. ஆதரவு தருபவர்களிடம் இவைகளின் எண்ணிக்கை கூடுமே தவிர குறையாது. இதற்கு இவைகள் நம்மீது காட்டும் அன்பு ஒன்றுதான் காரணம். வீட்டில் வளர்பவைகளை பற்றி கேட்டால் சொல்லவே வேண்டாம். பேச தெரிந்தால் பேசி விடுவார்கள் இவர்கள். எங்கள் வீட்டு நாட்டு செல்லம் மாலை 6 மணிக்குள் விளக்கேற்றி தூபம் போடும்போதும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் போதும் வெளியில் செல்லவே மாட்டான். சாமி அறைக்கு முன்பு வெளியில் படுத்துக்கொண்டு ரசிப்பான் என்பதை எப்படி கண்டுபிடித்தோம் என்றால், அடிக்கடி ஓடி ஓடி ஒளிநாடாவை நிறுத்தி விடுவோம். உடனே முறைத்து கொண்டு நிற்பான். திரும்பவும் பாடல் ஒலிக்கும்போது அமைதியாகி படுத்து விடுவான். ஒரு முறை விளக்கேற்றும் நேரம் தவறிவிட்டது. தேடி வந்தவரிடம் பேசி கொண்டிருந்து விட்டேன். கொஞ்ச நேரம் என்னை உறுத்து பார்த்தவன் நேராக சாமி அறைக்கு ஓடி சென்று குங்கும பொட்டலத்தை கவி கொண்டு வந்து என் மடியில் உதறிவிட்டான். என்னையும் உற்று பார்த்தான். நினைவுபடுத்துகிறானாமா. வீட்டில் தேங்காய் பறித்தால் ஒவ்வொன்றாக இழுத்து வந்து ஓரிடத்தில் சேர்ப்பான். வீட்டில் யார் கோபப்படுகிறார்களோ அவரிடம் சென்று அவரது காலை நக்கி சமாதானப்படுத்துவான். எல்லோரும் அவனை கொஞ்சி கொண்டு இருந்தோம். பேரக்குழந்தை பிறந்து அதை கொஞ்சமும் 1 வாரம் மிகவும் வருத்தமாகி விட்டான். பிறகு அவனையும் கொஞ்சி கொண்டு பேர குழந்தையும் கொஞ்சினோம். சமாதானமாகிவிட்டான். தூளியில் உறங்கும் குழந்தைக்கு காவலாய் படுத்திருப்பான். அது விழித்து விட்டால் நாம் எங்கிருந்தாலும் வந்து நமக்கு சைகால் உணர்த்துவான். யாராவது வெளிநபர் வந்து விட்டால் வாசலில் நின்றால் வீட்டிற்கும் வாசலுக்கும் ஓடி வந்து நமக்கு சைகை காட்டுவான். இப்படி எத்தனையோ சொல்லிக்கொண்டே போகலாம். எத்தனை வருடங்கள் ஆனாலும் ஒவ்வொருவனையும் மறக்க முடியாது. நினைத்தால் கண்ணீர் இன்றளவும் வந்து விடுகின்றது. இவைகளின் அன்பால் நாம் வசப்பட்டு விடுவோம். இதனால் தான் ஆதரிப்பவர்களிடத்தில் இவைகளின் அன்பும் கூடுகிறது, எண்ணிக்கையும் கூடிவிடுகிறது. அன்பு நேயர்களே, குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். வள்ளுவ பெருந்தகையின் வாக்கு.